அட பார்க்கவே இது பால் பாயாசம் மாதிரி தானே இருக்கு. ஆனால் அது பால் பாயாசம் கிடையாது, ரவா ஃபிர்னி தான் செஞ்சிருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு என்ன ஸ்வீட் செய்ய தெரிலனா ரவை பால் இருந்தாலே போதும், இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ரவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் இருந்தாலே போதும். அதாவது இது 3 பேர் குடிக்கிற மாதிரி நான் தாராளமாக செஞ்சுருக்கேன் 300 கிராம் பாலில். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி திராட்சை எது வேணால் எனி நட்ஸ் வேணால் எடுத்து சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 300 ml பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கலருக்காண்டி அதாவது குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணும்லாம் தேவையில்லை, ஆப்ஷனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரை தாராளமாக சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இதில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவா ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.